அதற்கான முயற்சிகள் இவங்க தமிழர் இல்லைன்னு சொல்ற தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்துல தான் எடுக்கப்பட்டது. ரொம்ப பொத்தாம் பொதுவா பேசலாம், தமிழர்கள் வரலாம், தமிழர்கள் இன்னைக்கு தமிழர்களே ஆண்டிருந்தா இன்னும் தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்து. காமராஜரே இதெல்லாம் பண்ணல. தலைவர் கலைஞர் அவர்கள் தான் வந்துதான் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு 20% இடஒதுக்கீடு கொடுத்தாரு. இவங்களுடைய டார்கெட் மொத்தமே தலைவர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான். திமுகவுடைய ஆட்சி 19 ஆண்டுகள் தான். அந்த 19 வருஷத்துல என்ன பண்ணாங்கிறது மட்டும் அதிமுக ஆட்சியில் நடந்ததை பத்தி பேசவே மாட்டாங்க. அப்படி பேசும்போது என்ன பண்ணுவாங்கன்னா 19 திராவிட ஆட்சி வந்துருவாங்க. அது தமிழ் தேசிய சிந்தனையோடு ஒரு தலைவர் தமிழர் அவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்தா மாநிலத்துடைய வளர்ச்சி வேறு விதமா இருக்கும், இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும். அதை நான் நம்புறதுக்கு எனக்காக என்ன பண்ணீங்கன்னு நான் கேட்கிறேன். தமிழர் ஆட்சி செய்தால் அதுல பிரச்சனையே இருந்தாலும் அதை விமர்சனம் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு தமிழர் காமராஜர் ஆட்சியில் தானே இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்து சங்கரலிங்கனார் 76 நாள் உண்ணாவிரதம் மாண்டு போனாரு. அவருடைய ஆட்சி காலங்களில் பிரச்சனைகளே இல்லைங்களா? இது நல்ல கேள்விதானே. தமிழர் ஆண்டாரு அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இதுல வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் நாங்க கண்டுக்க மாட்டோம், ஏன்னா அவர் தமிழர் ஆண்டவர். தமிழர் கலைஞர் ஆட்சியில மதுக்கடை சேருங்களா? நான் சொல்றேன், இவங்களுக்கு வந்து அலட்சியம். நம்ம மாநிலத்துல வேற யாராவது திராவிட ஆட்சியில தமிழர் இல்லாதவங்க வந்துட்டதுனால பண்பாட்டு ரீதியா நிறைய இழந்துட்டோம் அப்படின்னா, மொழி ரீதியா இங்க திராவிட இயக்கம் பண்ணதை விட வேற யார் பண்ணிட்டான்னு நினைக்கிறீங்க? அண்ணாதாங்க 1948லயே தமிழ் வந்து ஆட்சி மொழி ஆக்கணும்னு எழுதுறாரு. 1949 பெரியார் வந்து திருக்குறள் மாநாடு நடத்துறாரு. திருவள்ளுவருக்கு 133 அடியில செலவு வச்சது கலைஞர். தமிழர் இல்லங்கிறதுனால இல்ல, எனக்கு